இன்னைக்கு பரங்கிக்காய் வச்சு சிம்பிளாக பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த பரங்கிக்காயை நம்ம மஞ்சள் பூசணி அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. நான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன காயாக பார்த்து தான் கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். இதை இப்போ நல்லா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது மாதிரி தண்ணி நான் அளவாக தெளித்து விட்டுக்கிறேன், அதிகமாக சேர்த்தலை. இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பரங்கிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனா ஒரு சூப்பரான அண்ட் சிம்பிளான பரங்கிக்காய் பொரியல் ரெடி.